வணக்கங்க. ஒரு அருமையான நல்ல டேஸ்டான ரொம்பவே ஹெல்தியான எள்ளு முளவடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இந்த ஆந்திரா மெஸ்லலாம் பருப்பு பொடி வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி எங்கள் ஊரோட ஸ்பெஷல்னால் இந்த எள்ளு முளவடி. எங்கள் அத்தை ரொம்பவே சூப்பராக அரைப்பாங்க. அந்த தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு பொடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா உங்கள் வேலை டக்குன்னு முடிஞ்சிரும். அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் என்ன மட்டன் என்ன, நீங்களே டெய்லியும் ஒரு கைப்பிடி போட்டு இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிப்பிங்க. வாங்க எப்படி பண்ணுறது, என்னென்ன மெஷர்மெண்ட்டில் போட்டு பர்ஃபெக்டாக அரைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு செம்மட்டை எள்ளு எடுத்துருக்கேங்க. இது காட்டில் விளைஞ்சது, மானாவரியாக விளையக்கூடியது, மழை தண்ணியை மட்டும்தான் நம்பி விளையுங்க. இது எந்த உரமும் சேர்க்க மாட்டாங்க. இது நல்லா கல் மண் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்த எள்ளு. உங்களுக்கு கடையில் வாங்குகிற எள்ளுனா இந்த மாதிரி எள்ளு பார்த்து வாங்கிக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு 5 கொத்து கருவேப்பிலையை காய வச்சு எடுத்திருக்கேன். நிழல்லையே காய வச்சு எடுக்கணும். அதே மாதிரி ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் இன்னும் காரம் கம்மியாக வேணும்னா 4 வரமிளகாய் கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறமா ஜீரகம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதாவது 2 ரசத்துக்கு போடக்கூடிய அளவுக்கு. அதே மாதிரி கொத்தமல்லி ஒரு கையளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. 1/4 கிலோ எள்ளுக்கு இந்த அளவுகள் சரியானதாக இருக்கும். இது எல்லாத்தையுமே இப்போ வறுத்து எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி ஒரு மண் சட்டியை வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வறுக்கும்போது பார்த்து பக்குவமாக வறுக்கணும். கருவேப்பிலை மிளகாயெல்லாம் நல்லா சூடு ஏறினதும் எடுத்துருங்க, கரிஞ்சிடக்கூடாது. எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியை ஒரு கையளவு போட்டு வறுக்கிறேன். எதுவுமே கருகாமல் பார்த்து சிம்மில் வச்சே கூட வறுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஜீரகமும் டப் டப்புன்னு வெடிக்கும். ஓரளவுக்கு வெடித்து வந்தோடனே எடுத்துருங்க, கரியாமல் பார்த்துக்கோங்க. அப்புறமா எள்ளையும் வறுத்து எடுத்துடலாம். எள்ளு வறுக்கும்போது மறக்காமல் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வருங்க. ஓரளவுக்கு டப் டப்னு வெடிக்க ஆரம்பித்தோடனே எள்ளை எடுத்துருங்க. எள்ளு கருகிடக்கூடாது. கருகிடுச்சுன்னா இந்த பொடியோட டேஸ்ட்டே உங்களுக்கு டோட்டலாக மாறிடும். அதனால் எள்ளு வறுக்கும்போது கவனமாகவே வறுத்துக்கோங்க. நான் மண் சட்டிங்கிறதுனால சட்டி நல்லா சூடாகியே இருக்கும். ஓரளவுக்கு வறுத்ததும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த சூட்டுலேயே நல்லா வறுத்து வந்துடும். ஒரு முக்கியமான டிப் சொல்ல போகிறேன். உங்களுக்கு நல்ல பொடியாக வேணும் அப்படின்னா எள்ளை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஒரு அரைச்சி அதுக்கப்புறமா எள்ளு போட்டு அரைங்க. இல்லைனா நீங்கள் பருபருன்னு சாப்பிடுவீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் அரைக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி அரைக்கும்போது அதோடைய கண்ட்ரோல் 1ல் வச்சு அரைங்க. ஏன்னா ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா புண்ணாக்கு மாதிரி போயிடும். எண்ணெய் பிரிஞ்சு ஒரு மாதிரி கெட்டியாக போயிடும். அதனால் 1ல் வச்சு ஒரு சுத்து விட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரளவுக்கு பாதியாக நுணுங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டாவே போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அதுக்கப்புறமா ஒரு சுற்று விட்டு எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதுதான் சரியான பதம்னு. அரைக்கும் போது ரொம்ப அரைச்சிடாதீங்க. கண்டிப்பாக எள்ளில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஒரு மாதிரி கெட்டியாகி புண்ணாக்கு மாதிரி போயிடும். அரைக்கிறது ரொம்ப முக்கியம்.
இந்த மாதிரி ஒரு எள்ளு முளவடி செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏதேதோ பொடியெல்லாம் வாங்கி நம்ம வச்சு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான ரெசிபி இது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.